வணக்கம். பொன்முடியை வீடு தேடி சென்று சந்தித்துள்ளார் மு.க. அழகிரி. மு.க. அழகிரியுடன் சென்ற முக்கியமான 2 நபர்கள். இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பொன்முடி நிலத்திற்கு நேரில் சென்று மு.க. அழகிரி அவர்கள் பேசியுள்ளார். பொன்முடியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று காலை சந்தித்து பேசிய நிலையில் இன்று இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. பொன்முடி மிகுந்த மன உளைச்சலில் இருந்து வரும் நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் அழகிரி அவர்கள் பேசியிருக்க கூடும் என தெரிகிறது. மேலும் கடந்த 2006 முதல் 2011 வரை திமுக ஆட்சி காலத்தில் கருணாநிதியிடம் சொல்லி கனிம வளத்துறையை பொன்முடிக்கு பெற்றுக் கொடுத்ததே மு.க. அழகிரி தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு இடையே தனது சகோதரர் மு.க. ஸ்டாலினுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பொன்முடியுடனான நட்பை துண்டித்திருந்தார் மு.க. அழகிரி. இப்போது பொன்முடிக்கு பேரிடரான நேரம் என்பதால் மனம் கேட்காமல் ஓடி வந்து நேரில் பார்த்து ஆறுதல் சொல்லி இருக்கிறார் மு.க. அழகிரி. பொன்முடியின் வீட்டிற்குள் அழகிரி சென்றதும் பொன்முடி வீட்டு கேட் உடனடியாக மூடப்பட்டது. மேலும் விழுப்புரத்தில் இருந்து வந்திருக்கும் கட்சிக்காரர்கள் உட்பட யாரையும் பொன்முடி சந்திக்கவில்லை. அவரது மகன் அசோக் சிகாமணி தான் அவர்களை சந்திக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் மு.க. அழகிரியுடன் முரசொலி செல்வமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மற்றொரு சகோதரருமான தமிழரசும் பொன்முடி வீட்டிற்கு வந்திருந்தனர். பொன்முடி வீட்டிலிருந்து மு.க. அழகிரி, மு.க. தமிழரசு மற்றும் முரசொலி செல்வம் ஆகிய மூவரும் ஒரே நேரத்தில் வெளியே வந்ததும் அவர்கள் மூவரும் ஒரே காரில் அங்கிருந்து புறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக 30 நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பொன்முடி கடந்த 2 நாட்களாக தனது வழக்கறிஞர்கள் குழுவுடன் இரவு பகலாக ஆலோசனைகள் நடத்தி வருகிறார். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை என்பதால் ஒரு வாரம் கழித்து பொன்முடி தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்படுகிறது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.